Hello traders, welcome to ட்ரேடிங் ஸ்கூல். ஒரு ரேண்டமான ஒரு ஈவினிங் நைட்டுன்னு சொல்லலாம். 9 மணி ஆகுது. டியூஸ்டே 5 மே. ஓகேவா? என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு மென்டார்ஷிப் கோர்ஸ் ஒன்று வந்து ஃபாரெக்ஸ்ல கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேட்ச் ஒன்னுன்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ ஒரு 10 ஸ்லாட்ஸ் வரும். ஓகே, நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு 10 பேர் தானே அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மட்டுமே 28 பேர். ஓகேவா? அந்த 28 பேர்கிட்ட பேசி, அவங்களோட என்கொயரீஸ வாங்கி, 28 பேர்கிட்டயும் கூகுள் ஃபார்ம குடுத்து, அவங்கள ஃபார்ம ஃபில் பண்ண வச்சு, ஃபார்ம கலெக்ட் பண்ணோம். ஃபார்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தர் வந்து நான் உங்களோட ஃபோமோ வீடியோ பார்த்து வந்தேன்றாங்க. ஒருத்தர் வந்து ஆ நீங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி தர்றீங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நான் ஜஸ்ட் ஃபேமுக்காக மட்டும் தான் இத பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஹாபி. இல்ல எல்லாரும் பண்றாங்க. ஏதோ புதுசா இருக்கு நானும் பண்றேன் அப்படின்ற மாரி வந்தாங்க. இதுல யார் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ, ஐ மீன் யார் யாரெல்லாம் ரொம்ப உண்மையாவே இந்த கோர்ஸ்க்கு டிசர்வ்டான பெர்சனா மட்டும் சூஸ் பண்ணி, ஒரு 15 பேர ஃபில்டர் பண்ணணும். 28 பேர்லருந்து. ஓகேவா? அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா எல்லார்கிட்டயும் கான்வோ பண்ணணும். கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒரு ஒரு மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிலாம் பில்ட் பண்ணி அவங்க உண்மையாவே என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன குடுத்தா கரெக்ட்டா இருக்கும்? எதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா இருக்கும்? இது போதும் அப்படின்ற மாரி நம்மளோட கோர்ஸே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் இதுல ஷோ பண்றேன். இந்த வீடியோ அதாவது என்னோட மூஞ்சி போனோனே அதெல்லாம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கஷ்டம் தான். பட் இருந்தாலும் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஆஸ் அ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ட்ரேடிங் ஸ்கூல் தமிழா இருக்குல்ல. ஸோ இத சொல்லி முடிச்சுட்டு நானு உங்களுக்கு வந்து அத ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுல என்ன பிரச்சனைன்னா, பேட்ச் 2 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப பேட்ச் 2க்கும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வெறும் இந்த இன்ஸ்டாகிராம பார்த்து மட்டும் தான் நான் வந்து ட்ரேடிங்க்குள்ள வரேன் அப்படின்ற மாரி வந்து ஒரு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கூகுள் ஃபார்ம்ல. சரி, ஓகே. எவ்ளோ பேர் தான் இந்த மாரி கண்டக்ட் பண்ண முடியுது? எவ்ளோ பேர் தான் வராங்க? செகண்ட் பேட்ச்சோட ஸ்லாட் இன்கிரீஸ் பண்ணலாமா? இல்ல இருக்கிற ஸ்லாட்டே போதுமா? அப்படின்ற மாரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் வைப்போம். ஒரு ஃப்ரீ வெபினார் குடுப்போம். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஃப்ரீ வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தன பேர் வராங்கன்றத பார்க்கலாம். ஓகேவா? அவங்கள்ல எவ்ளோ பேர் உண்மையிலேயே வில்லிங்கா இருக்காங்க, எவ்ளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்கன்றத பார்த்து, அந்த பர்ட்டிகுலரான பெர்சன்ஸ மட்டும் நம்ம கேட்ச் பண்ணி, ஒரு கம்யூனிட்டிய பில்ட் பண்ணி, எல்லாருமே ஒண்ணா ட்ரேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இதுதான் ஐடியா. ஸோ, இப்போ வர 10 மே 10ஆம் தேதி ஈவினிங் 5லிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெபினார் லைவ் இருக்கு. ஓகேவா? அந்த ஃப்ரீ வெபினார் லைவ்ல என்னென்ன நம்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் பயம். ஃபாரெக்ஸ்னாலே பயம், ட்ரேடிங்னாலே பயம், கேண்டில் ஸ்டிக்ஸ்னாலே பயம், ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னாலே பயம், பை அண்ட் செல்னாலே பயம். ஓகேவா? ஸோ இந்த பயத்தெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி, எப்படி ஒரு ட்ரேட எடுத்து, அதுல எப்படி வந்து டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு எப்படி வந்து அத ப்ராப்பரா புக் பண்ணி, அத வெளியில எடுத்து அத ஒரு பே அவுட் போடுற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம டெக்னிக்கலாவும் சொல்லிக் குடுக்குறோம். ஃபண்டமெண்டலாவும் சொல்லி தரோம். ஒரு நியூஸ் எப்படி பார்க்கணுன்றதுல ஆரம்பிச்சு, நியூஸ் டைம்ல ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது? ஒரு ஒரு நியூஸும் எதுக்கு வருது? அதனோட ப்ரீவியஸ் அது அந்த நியூஸோட ப்ரீவியஸோட டேட்டாவும், பிளஸ் ஒரு எக்கனாமிக்கலா ஒரு டேட்டா குடுத்திருப்பாங்க. அந்த 2 டேட்டாவும் வச்சு, அந்த நியூஸ் எப்படி வரும்ன்றது வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஐ மீன் நம்ம சொல்லிக் குடுப்போம் நம்மளோட கிளாஸ்ல. ஓகேவா? பிளஸ் எல்லாமே நெறைய இருக்கு. ஐசிடி, எஸ்எம்சி, சிஆர்டி கொச்ச 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 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. இதெல்லாம் கான்செப்ட்ன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. யாரும் ஏமாறாதீங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க். நீங்க மார்க்கெட்ட எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மார்க்கெட் எப்படி தெரியுது? நீங்க வந்து அத எப்படி அணுகுறீங்க? அதாவது ஏன் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மார்க்கெட் ஏன் டவுன் சைட் போகுது? ஸோ மார்க்கெட் செல்லுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த இடத்துல நான் கரெக்ட்டா பை போடணும்? செல்லுனா குத்து மதிப்பா செல் என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது. ஸோ எங்க நான் கரெக்ட்டா செல் போடணும்? எந்த இடத்துல நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுன்றது ஒரு ஆர்ட். ஏன் சொல்றேன்னா,
நெறைய பேருக்கு டார்கெட் மொன வரைக்கும் போய் ஸ்வீப் பண்ணாம திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். அவங்க ப்ராப்பரா லிக்விடிட்டிய மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஒரு மெக்கானிக்கலா ஒரு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, மெக்கானிக்கலா ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குதுன்றத வச்சு ஒரு என்ட்ரி போட போறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் டிஎஸ்டி மாடல்ன்னு சொல்லி நான் புதுசா பேர் வைக்க வேணாம்னு தான் நெனச்சேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க ஆ எல்லா கமெண்ட்ஸ்லயும் இந்த மாரி நம்ப நம்மளோட கம்யூனிட்டில நான் சொல்லிட்டேன் இதுக்கு மாடல் பேர்லாம் வேணாம். ஆல்ரெடி பஞ்ச் ஆஃப் நேம்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. நம்ம புதுசா ஒரு நேம் வச்சு குழப்ப வேணாம்னு நான் சொல்லிட்டேன். பட் இவங்க வச்சு விட்டாங்க. டிஎஸ்டி மாடல், டிஎஸ்டி மாடல். இப்போ ஜெனரலா எனக்கே வந்து யார்கிட்டயாவது அட்ரஸ் பண்றதா இருந்தா, நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்றதுக்கு பதில், டிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க்ன்னு எனக்கே பழகிட்டாங்க அந்த மாரி. ஓகேவா? ஸோ அந்த பேர நான் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? சரி. இப்போ கன்டென்ட்க்குள்ள வரலாம். மே மாசம் 10ஆம் தேதி ஈவினிங் 5லிருந்து 7, 7 மணிக்கு மேல கூட ஒரு 7 டூ 7:30 வரைக்கும் ஒரு வெபினார், ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? அந்த ஃப்ரீ வெபினார்ல நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உள்ள வாங்க. உங்க எல்லாருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, Google லிங்க்க வந்து ஷேர் பண்றோம். நீங்க எவ்ளோ சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ, அவ்ளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு Google மீட்டோட லிங்க்க ஷேர் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் 20 மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, எனக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்ல. குவாலிட்டி தான் முக்கியம். ஓகேவா? நீங்க 50 பேர் வரீங்க. பட் நான் Instagram பார்த்து வரேன். நான் YouTubeல வந்து ரீல்ஸ் பார்த்தேன். அதாவது ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பாதிக்கலான்ற மாரிலாம் போட்டிருந்தாங்க. அத பார்த்து வரேன்ற மைண்ட் செட்லாம் வேணாம். ஓகேவா? கரெக்ட்டா ஒரு 20 பேர். அந்த 20 பேர்ல ஒரு 10 பேர் என்னோட கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா போதும். ஏன் இத நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா நம்ப என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்யூனிட்டிய பில்ட் பண்ண போறோம். எதுக்குன்னா, இந்த ட்ரேட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல. ஐய்யயோ! என்ன பண்றதுன்னே தெரியலையே! இது இப்போ ஒரு மாரி பதட்டமா இருக்கு. என்ட்ரிலாம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் சூப்பரா பண்றவங்க நம்ப ஆளுங்க. ஏன்னா நம்ப புரொவைட் பண்ற மாடல் அந்த மாரி என்ட்ரிலாம் பக்காவா எடுத்துருவாங்க. பட் இந்த சைக்காலஜின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து இந்தாங்க அப்டின்ற மாரி குடுக்க முடியாது. நீங்க என்ட்ரி எடுக்க எடுக்க, நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு அந்த டைம்ல எவ்வளோ கூலா, ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ, அத பொறுத்து உங்களோட உங்களோட டிசிப்ளின் மாறும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா சொல்லப்போனா, பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அது க்யூர் ஆகும். ஓகேவா? எனக்கெல்லாம் ஸ்டார்ட்டிங்லலாம் என்ட்ரி போட்டேன்னா, பின்னாடி போவேன், ஃபோன் எடுத்து பார்ப்பேன். வெளில போவேன், ஃபோன் எடுத்து பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவேன், ஃபோன் எடுத்து பார்ப்பேன். ஸோ இந்த மாரி தான் நான் இருந்திருக்கேன். நீங்களும் இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஒரு பேடான ஒரு விஷயம். ஸோ உங்கள வந்து ஒரு மாரி கட்டி போட்டு வச்சுரும். என்ட்ரி எடுத்துட்டியா? நீ உட்காரு. 2 மணி நேரம் உட்காரு. முடிஞ்சா மவுஸ் எடுத்து கையில இந்த மாரி வச்சுக்கோ. மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் போதா, கம்முனு இரு. ஒரு பிளாக் கலர் கேண்டில் போதா, டப்புன்னு கட் பண்ரு. ஓடிக்கின்னே இருக்கும். ஓடிக்கின்னே இருக்கும். ஸோ இதுலருந்து வெளில வரணும்னா, நமக்கு நம்மள மாதிரியே மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு 4, 5 ஃபிரெண்ட்ஸ் தேவ. எத்தன பேருக்கு ட்ரேட் பண்ற ஃபிரெண்ட்ஸ் ஒரு 4, 5 பேர் இருக்காங்க? மேபி உங்களுக்கு இருந்தா நீங்கலாம் ரொம்ப லக்கி. தயவு செஞ்சு அந்த ஃபிரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி, நீங்களுமே என்ட்ரி எடுங்க, ட்ரேட் பண்ணுங்க. பட் அப்படி இல்லாதவங்க பெர்சனுக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டி குடுக்குறோம். எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா உள்ள இருக்கோம். ஃபீமேல் கிளையண்ட்ஸ் இருக்காங்க, மேல் கிளையண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிளையண்ட்ஸ் இருக்காங்க. 10 இயர்ஸ்ல இருந்து ஃபாரெக்ஸ் பண்றவங்க இருக்காங்க. எல்லாருமே நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்க. ஒரு 8, 9 மென்டார் பார்த்துட்டு, திரும்ப என்கிட்ட வந்துட்டு, அந்த எல்லா மென்டார விட பெஸ்ட்டா நான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி, என்கிட்ட கிளையண்ட்ஸ் இருக்காங்க. நான் சும்மா சொல்லல. நம்மளோட ஃபீட்பேக்ஸ்லயே இருக்கு. ஓகேவா? கிளையண்ட் ரிவ்யூ வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் இது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. நானு இன்ஸ்டால கிளையண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்ஸ்லாம் போட்டு விடுறேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம வந்து ஃபைனலா ஒரு பெரிய Google மீட்டப் கண்டக்ட்ட ஸ்டார்ட் பண்றோம். தயவு செஞ்சு ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 28 பேருக்கு மேல வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் அந்த நம்பர கரெக்ட்டா சொல்றேன்னா, நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் குமாரு. நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 10 பேரு. நான் எதிர்பார்த்தத விட 18 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அதுல ஃபில்டர் அவுட் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, பேசி கன்வின்ஸ் பண்ணி, "இல்ல ப்ரோ வேண்டாம். இது அந்த மாரி கோர்ஸ் இல்ல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இல்ல. இது பைனரியான்லாம் கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இது பைனரி சொல்லித்தாங்க எனக்குன்னு சொல்லி.
ஸோ சீரியஸா இருக்கிறவங்க மட்டும் யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ வந்து நம்ம கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட்டோட லிங்க் வந்துரும். ஓகேவா? ஷார்ப்பா 10 ஆ 5 பிஎம் வச்சிருக்கோமா? 10ஆம் தேதி மே 10 5 மணிக்கு வச்சிருக்கோமா? ஒரு 4:50 அது 4:55 அந்த டைம்க்குள்ள உள்ள வந்துருங்க. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் இந்த செக் பண்ற மைக் செக் எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஒரு ஒரு மாடல் ஷோ பண்றேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த மாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்? என்னென்ன டூல் யூஸ் பண்றோம்? எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குமே தவிர, இந்த இடத்துல இத பாரு, அந்த இடத்துல அது பாரு, இங்க இது செக் பண்ணணும், அங்க அது செக் பண்ணணும். நீங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு பெரிய ட்ரேடர் ஒருத்தரு அவர இப்ப நான் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். ஓகேவா? அப்படி தெரியலனாலும் நான் சொல்றேன். ஒரு பஸ் டிக்கெட் இருக்குல்ல, அந்த பஸ் டிக்கெட் பின்னாடி நீங்க உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய நீங்க எழுதணும். அந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ, உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கோ எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாம் எப்படி எழுதுறோம்? ஒரு A4 ஷீட் சைஸ் நோட் போட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே நோட்ல எழுதுறோம். ஜர்னல் பண்ணலாம் தப்பு கிடையாது. ஸ்ட்ராட்டஜிய நோட்ல எழுதிட்டு ஒரு ஒரு முறை அங்க பார்க்கும்போதும் 1 டிக்கு, 2 டிக்கு, 3 டிக்குன்னு அடிச்சுன்னு இருந்தீங்கன்னா, மார்க்கெட் போயிரும். ஸோ எஸ். இதுதான் நான் சொல்ல வர்றது. எல்லாரும் லைவ் வாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு, உண்மையிலேயே சீரியஸா இருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் மீட்டோட லிங்க்க ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? எல்லாரும் கூகுள் மீட் வாங்க. ஃப்ரீயா பேசலாம். ஓகேவா? என்னென்ன மாரி இருக்கு? என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? அட்லீஸ்ட் உங்களுக்கு கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணுன்ற ஐடியா இல்லன்னா கூட, ஜஸ்ட் வாங்க. அங்க என்ன நடக்குது? இந்த மாரி கம்யூனிட்டிலாம் வந்து ரேரா தான் பில்ட் ஆகும். ஓகேவா? ஏன் சொல்றேன்னா, இங்க யாரும் மனி மைண்டடா இல்ல. நீ வந்து எனக்கு இது உள்ள வந்துட்டியா? இப்போ இது வேணும்னா பெய்டு பண்ணு. இது வந்துட்டியா? அப்ப இதுக்கு வந்து இன்னொரு பிரீமியம் இருக்கு. பிரீமியம் ப்ரோ இருக்கு. ப்ரோ மேக்ஸ் இருக்கு. அப்படிலாம் நம்ம இங்க எதுவும் கிடையாது. ஓகேவா? நம்மளோட டீம் இருக்காங்க நமக்கு. ஓகேவா? பிடிஎஃப் ப்ராப்பரா ரெடி பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே தான் வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ நீங்க YouTubeல தான் எனக்கு தெரிஞ்சு பார்ப்பீங்க. Instagramலயும் பார்ப்பீங்க. ஸோ எதுல பார்த்தீங்கனாலும் Instagramல நீங்க பார்க்குறீங்கன்னா, ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கியூஆரா இருக்கும். கூகுள் ஃபார்ம். நீங்க கியூஆர ஸ்கேன் பண்ணி நீங்க கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, மெயிலுக்கு டைரக்ட்டா நானே கூகுள் மீட் லிங்க் அனுப்பிருவேன். பிரச்சனை இல்ல. டன்னா? YouTubeல பார்க்குறவங்களுக்கு, முடிஞ்ச அளவுக்கு YouTube கீழ இந்த Telegram லிங்க்கு, கம்யூனிட்டி லிங்க்கு, Instagramமோட கம்யூனிட்டி லிங்க்லாம் இருக்கு. வீடியோ மட்டுமே பார்த்துட்டு, வீடியோ கீழயே கமெண்ட் போடுறாங்க. ஆ ஓகே. நான் வந்து எப்படி இதுல ஜாயின் ஆகுறது? எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லி. கொஞ்சம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, லிங்க் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எதுல விட்டேன்? லிங்க்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணி, தயவு செஞ்சு கம்யூனிட்டிக்குள்ள வந்து எல்லாருமே ஜாயின் ஆகுங்க. ஓகேவா? ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு 10 பேர் இருந்தா கூட போதும். 10 பேர் வந்தா கூட போதும். ஏன்னா, நான் வந்து அன்வான்டடா ஒரு 30 பேர சேர்த்துட்டு, அவங்க உள்ள வந்து பாலிடிக்ஸ் பேசுவாங்க. உள்ள வந்துட்டு சினிமா பேசுவாங்க. ஸோ அந்த மாரி குரூப் இல்ல. ஓகேவா? நீங்க வரீங்கன்னா, இதுலருந்து நீங்க வெளியில போறீங்கன்னா, அதாவது வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு, ப்ராஃபிட் புக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையோ, நிதானமோ இருக்குதுன்னா வாங்க. பொறுமை இல்ல, நான் இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கு பணக்காரன் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஓகேவா? இது அதுக்கான பிளேஸ் இல்லை. நீங்க வாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய சீனியர்ஸ் இருக்காங்க. நம்மளோட ஏஜ்ல பெரியவங்க இருக்காங்க. ஃபீமேல் இருக்காங்க. ஸோ நீங்க ஏன்னா இப்ப நெறைய பேர் நம்ம வீடியோ வந்து ஃபீமேல் கிளையன்ட் பாக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, 10, 20 பசங்க இருப்பாங்க. நம்ம எங்க நடுவுல போய் டவுட் கேட்கறது? எங்க நம்ம நடுவுல பேச விட்டுற போறாங்கன்னு நீங்க நெனைப்பீங்க. பட் நம்ம கம்யூனிட்டில வுமன்ஸ் தான் இங்கேயுமே ரூல் பண்றாங்க. நம்ம ஒரு சின்னதா ஒரு 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 ட்ரேடோட ஒரு இது எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு இந்த இடத்துல வந்தா பை ஆக போகுது. ஏன்னு சொல்லுங்கன்னு நம்ம ஒரு கொரீஸ் வைக்கிறோம்னா, நம்ம குரூப்ல அடிக்கடி நடக்கும். டெய்லியுமே நான் ஒரு 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 இதுவு போட்டுட்டு கொஸ்டின் கேட்பேன். இது ஏன் செல்லு?
ஏன் இந்த இடத்துல எஸ்எல் ஹிட், ஏன் டார்கெட் ஹிட்ன்னு ஒரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் நம்மளோட உமன் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வரலாம். ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்கல நம்ம யூடியூப்ல ப்ராப்பரா காமிக்குது. 35ல இருந்து 45 ஏஜ்ல இருக்கிறவங்க 25% நம்மளோட சேனல பாக்குறாங்க. ஓகேவா? சோ அந்த 25% அந்த பெர்சன்ஸ்க்கும் சேர்த்து நான் பேசுறேன். நீங்க தைரியமா வரலாம். ஏஜ் ஜஸ்ட் ஒரு மேட்டர். அது ஒரு நம்பர் தான். ஓகேவா? நீங்க அதுக்காக அத நீங்க வந்து தள்ளி போட வேணாம். ஆல்ரெடி நெறைய தள்ளி போட்டுருப்பீங்க. நெறைய பயம் இருக்கும். ஃபீல் ஃப்ரீயா இருக்காது. ஓகேவா? எல்லாருமே வருவாங்க. ஜஸ்ட் ஓகே இது அப்டின்ட்டு போயிருவாங்க. அதே மாரியே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து Google Meetல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண ரெடி. எனக்கு நீங்க அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுத்தீங்கன்னா, நான் பண்ண ரெடி. ஓகேவா? ஸோ நான் என்னோட மாடல்ஸையும் அங்க ஷோ பண்றேன். நீங்க உண்மையாவே அந்த மாடல்ஸ்க்கு உங்களோட நாலேட்ஜ வச்சு அது கரெக்ட்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா, மேற்கொண்டு அந்த மாடல்ஸ் பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் வுமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18% பேர் வுமன்ஸும் பார்க்குறாங்க. நம்மளோட YouTubeல ஷோ ஆகுது. தைரியமா வாங்க. ஏஜ் ஒரு முக்கியம் இல்ல. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஜாப் கோயர்ஸா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இத நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதான் நான் நம்மளோட இதுலயே போட்டிருப்பேன். ஸ்டாப் ஸ்க்ரோலிங், ஸ்டார்ட் லேர்னிங்ன்னு போட்டிருப்பேன். நீங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர ஹீரோவா பார்த்துக்கினே இருக்கிறீங்க. ஓகேவா? ஓ! இவங்க சூப்பரா ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ள வந்தோனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு ட்ரேடர் லிஸ்ட் எடுத்திருப்போம். யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல ரொம்ப இதுவா இந்த ஆட்டிட்யூட் இந்த இவங்கலாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஏய் வா 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 இந்த மாரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். அவங்கலாம் ஹீரோவா பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த ஐசிடி அவங்கலாம் உண்மையிலேயே ஹீரோ தான். நான் அவங்கள ஹீரோ இல்லன்னு சொல்லல. எத்தன நாளைக்கு அவங்களே நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்க? சோ நீங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மேபி இது ஸ்டூப்பிடா ஃபீல் ஆகலாம். அவங்களால முடியுதுன்னா ஏன் நம்மளால முடியாது? நம்ம தல சொல்லுவாரு பாருங்க. எத்தன நாளைக்கு தான் மத்தவங்க நீங்க எப்ப அந்த மாரி நான் சொல்றேன் ஓகேவா? ஓகே. ஒரு 17 நிமிஷம் பக்கம் பேசிட்டேன். கன்டென்ட் வேற எதுவும் எடுத்துட்டு வரல. ஸோ ஃபைன். என்ன திரும்ப சொல்றதுன்னு தெரியல. ஓகே. எல்லாரும் மே 10 ஈவினிங் 5 டூ 7 மீட் பண்ணுவோம். தயவு செஞ்சு 5 மணிக்கு மேல வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு மாடல் ஷோகேஸ் பண்ணி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி, நம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க நேரத்துல, நடுவுல வந்து அட்மிட் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகேவா? அது இல்லாம நான் மினிமலான பேருக்கு தான் லிங்க்கே அனுப்ப போறேன். இன் கேஸ் நீங்க Googleஓட ஃபார்ம் அப்ளை பண்ணி, உங்க மெயிலுக்கு லிங்க் வந்துருச்சுன்னா, நான் எங்களோட கிரைட்டீரியாஸ்லாம் ஓகே. நீங்க வந்து பாருங்கன்றதுக்கு நாங்க சர்டிஃபைட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் Instagramல பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன்ற மாரி இருக்கு அந்த Google ஃபார்ம்ல. ஓகே. இது விளையாட்டு பொருள் இல்லன்றது எப்ப தெரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே. நெறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபோமோ வீடியோ போட்டதுலருந்து கேட்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி கொஸ்டின் தான் நெறைய கேட்கறாங்க. நானுமே ஃபர்ஸ்ட்டு கேட்கறாங்களேன்னு சொல்ட்டு ஒரு புக் வாங்குனேன். சரி ஏதாவது சைக்காலஜி வீடியோ போடலாம் அப்டின்ட்டு. 2 புக் ஆச்சு. 3 4 சைக்காலஜி ஆஃப் மனி தமிழ்ல இருக்கு. ஓகேவா? எனக்கு தமிழ் புக் படிக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி எல்லாரோட ஃபேவரைட்டான புக். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கும் சைக்காலஜிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த புக் அளவுக்கு டைரக்ட்டா இருக்காது. அதாவது இந்த புக் அளவுக்கு டைரக்ட்டா இருக்காது. இது வந்து இங்கிலீஷ் புக்கு. எல்லாமே கிஃப்ட்டா வந்த புக் தான். ஓகேவா? ஒரு சிலது மட்டும் தான் நான் வாங்குனது. இதுல வந்து டைரக்ட்டா சைக்காலஜி பத்தி இருக்கும். ஓகேவா? அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஓரளவுக்கு சைக்காலஜி பத்தி இருக்கும். பட் இது ஓவர் திங்கிங் புக். ஸோ என்ன மாரி இந்த ஒரு ரூம்க்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவனுக்குலாம் இந்த மாரி புக் யூஸ் ஆகும். இந்த 5 புக் வந்து படிக்கிறீங்களோ இல்லையோ டேபிள்ல வச்சுக்கோங்க. நான் ஓகே நீங்க இத பத்தி இந்த மாரி புக்ஸ்லாம் வேணும்னா
அஃபிலியேட் லிங்க்லாம் கிடையாது என்கிட்ட. புக்கு பேரை நான் வேணா கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுறேன். ஓகேவா? இது இல்லாம வேற என்ன புக்ஸ் இருக்குன்னா, நம்ம தலைவன்து மார்க்கஸ் சிரிலியஸ். இது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாயிக் பிலாசபி பத்தின புக்கு. அதாவது உன் கையில என்ன இருக்கோ, அத பத்தி மட்டும் தான் நீ கவலை பண்ணணும். அத பத்தி மட்டும் தான் நீ ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் நீ எஃபோர்ட் போடணும். உன் கையில ஒரு விஷயம் இல்ல, உன் கைய தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, அத பத்தி நீ டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். நீ யோசிக்கவே வேணாம். ஆனா இங்க பாதி பேர் பண்ற தப்பு என்னன்னா, இல்ல இது ட்ரேடிங்குள்ள வரதுனால சொல்றேன். நான் ஏதோ ஸ்டோரி சொல்றேன்னு சொல்ட்டு போயிற போறீங்க. ட்ரேடிங்ல எப்படின்னா, உங்ககிட்ட வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்ன்றது கையில இருக்கும். ஓகேவா? எந்த இடத்துல நீங்க டார்கெட் வைக்க போறீங்க? எங்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆக போகுது? எங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் நம்ப டிஓஎல் டிரா ஆன் லிக்விடிட்டி எங்க இருந்து நம்ம எது வரைக்கும் எடுத்துட்டு போறோம் நம்ம கையில இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நம்ம கையில இருக்குது. லாட் சைஸ் நம்ம கையில இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம கையில இருக்குது. இது எல்லாமே நம்ம கையில இருக்குது. ஆனா, நம்ம கையில இல்லாத விஷயம் இருக்குதுல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த ஸ்ட்ரக்சர நீங்க திருப்ப போறதில்ல. $6 ட்ரில்லியன் ஒரு நாளைக்கு ட்ரேட் நடக்குது. நீங்க திருப்ப போறதில்ல. நீங்க பெண்ட் பண்ண போறதில்ல. பட் அது பெண்ட் ஆவணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதுடா. நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்கன்னா, ஒரு $3,00,000 ட்ரில்லியன் டாலர் ஒரு $3,00,000 எடுத்து நீங்க வச்சுட்டு, அட்லீஸ்ட் ஒரு $1,00,000 எடுத்து நீங்க வச்சுட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, மேபி ஒரு பெண்ட் பண்ணலாம். மார்க்கெட்ல நீங்க நினைக்கிற மாரி பண்ண முடியும். எஸ் உண்மையிலேயே முடியும். ஒரு 1,00,000 வேணும். அது இருந்தா நான் ஏன்டா உன் வீடியோ பார்க்குறேன்னு நீங்க கேட்கறது என் காதுல கேட்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாபிலோனியன் த ரிச்சஸ்ட் பெர்சன் இன் பாபிலோனியன் சொல்லிட்டு இது இங்கிலீஷ்ல இருக்கும். நான் சொன்னா இது. இத வந்து பார்த்தீங்கன்னா, பாபிலோனியன் மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இது மனி ரிலேட்டடான புக். ஓகேவா? அதுக்கப்புறம் செல்வம் உங்களது உரிமை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புக் வாங்குனதுக்கு ஃப்ரீயா வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த புக். எனக்கு சரியா தெரியல. ஓகேவா? தெரியுதா? எஸ். முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் பக்கத்துல வச்சுக்கோங்க. தலைவர்து விங்ஸ் ஆஃப் ஃபயர். இது வந்து சீரியஸா சொல்லணும்னா, இதுதான் நான் படிக்காத புக்கு. இந்த புக்க நான் இன்னும் படிச்சதே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷமா என்கிட்ட இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ரொம்ப பழைய புக். ஓகே. இதெல்லாம் ஓரம் இருக்கட்டும். ஒரு பெர்சனல் டைரி எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பெர்சனல் டைரி எப்பயுமே இருக்கணும். நீங்க எடுக்கிற என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ், பிரைஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, என்ன வீடியோ ப்ரோ? அப்டேட் வீடியோவா? இல்ல புக் வீடியோவான்னு கேட்டீங்கன்னா, இது அப்டேட் வீடியோ தான். சம்மந்தமே இல்லாம எதுக்கு புக்குக்குள்ள எடுத்துட்டு போணும்னா, நீங்க கேட்கிறீங்களா அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் YouTubeல வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன் கம்மி பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் படிச்சு நான் புக் ரிவ்யூவர் ஆயிடுவேன் போல. நான் ட்ரேடிங் பண்ணணும், சைக்காலஜி சொல்லிக் கொடுக்கணும், ஃபோமோன்னு ஒரு கன்டென்ட்ட போட்டேன். அந்த ஃபோமோ கன்டென்ட்க்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்த அப்ளிகேஷன் எல்லாமே சைக்காலஜி அப்ளிகேஷன் தான். எனக்கு எல்லாமே ஓகே. என்னோட என்ட்ரி, எக்ஸிட் எல்லாம் ஓகே. ட்ரேட் எடுத்துட்டா என் கால் ஃபுல்லா வேர்த்துருது பயத்துல. எனக்கு வந்து ஒரு மாரி டிசினஸ் ஆயிருது. என்னால வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்க பார்க்கவே முடியல. இப்படி பார்த்துன்னே இருந்தாலே எனக்கு பயம் வந்துருது. அப்படின்ற மாரி ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. நாட் பேட், நாட் பேட். பார்த்துக்கலாம். அதுதான் இவ்வளோ புக் வாங்கியிருக்கேனே. பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லி தர போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நீட்டான, ஒரு கிளீனான, ஒரு ஈஸியான ஃப்ரேம் ஒர்க். அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ஏன் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? 3 ஸ்டெப். ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க் ரெடி. இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல். பட் இத நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரதுக்காக இப்ப வரல. இது ஆல்ரெடி என்னோட எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸ் வந்து தினம் தினம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் நம்ம Instagramல இருக்கு. ஓகேவா? Instagramமோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழ இருக்கும். தயவு செஞ்சு அங்க என்ன கத்தி வச்சிருக்காங்க? அங்க என்ன 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 இருக்கு? அங்க என்னதான் இருக்கு? சும்மா ஒரு எட்டு போயிட்டு வருவோம்ன்னு விசிட் மட்டும் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றது, பண்ணாததெல்லாம் உங்க இஷ்டம். ஓகேவா? விசிட் மட்டும் பண்றேங்க. ஓகே. அதே மாரி இப்போ இந்த வீடியோ கீழவே வந்து பாத்தீங்கன்னா, Google ஃபார்மோட லிங்க் இருக்கும். Instagramமோட கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். நீங்க டைரக்ட்டா கம்யூனிட்டில ஜாயின் பண்றீங்க. ஓகேவா?
அதுல எல்லாமே இருக்கும். ஆனா அது மென்டார்ஷிப் கம்யூனிட்டி கிடையாது. நமக்கான பொதுவான கம்யூனிட்டி. அதுல வந்து தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் இருக்கும். ஏன், எதுக்குன்ற எல்லாமே அங்க இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோ கீழ இருக்கு. மறக்காம பாத்துருங்க. அதே மாரியே நான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் கேட்டதில்ல. இனிமேலும் கேட்க போறதில்ல. ஏன்னா இங்க அதுக்காக ஸ்டார்ட் பண்ணல நம்ம சேனல். ஓகேவா? நான் இத எல்லா வீடியோலயும் சொல்ட்டேன். என்கிட்ட இருக்கிற நாலேட்ஜ் கொஞ்சம் எடுத்து, இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ நான் குடுக்க போறேன். அவ்வளோதான். அதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. இந்த Instagram பாத்துட்டு வரேன், வீட்ல சும்மா இருக்கேன் வரேன் அப்படின்றவங்கலாம் ஓகே. ஏன்னா நம்ம அங்க வந்து ஒரு புது விஷயத்த மேக் பண்றோம். ஒரு புது ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்றோம். இப்ப கிளாட் எல்லாம் வச்சு நான் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் தெரியும். ஒரு எம்சிஏ ஸ்டூடண்ட் நானு. ஸோ கிளாட் எல்லாம் வச்சு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றதுனால கிளாட் யூஸ் பண்ணி அத அதோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் மேபி இந்த வீடியோலாம் எடிட்ல போடுறதா இருந்தா நான் போடுறேன். ஓகேவா? சைட்ல, மேல எங்கேயாவது வரும். இல்ல மூஞ்சிக்கு நேரா கூட இப்படி வரும். ஓகேவா? எடிட்டர் தம்பி போட்டு விட்டுருப்பா. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சண்டே 10ஆம் தேதி மே மாசம் ஈவினிங் 5 டூ 7 எல்லாரும் வந்துருங்க. சும்மா நம்மளோட ட்ரேடிங்க பத்தி பேசுவோம். ஓகேவா? ஒரு ஐடியா வரும். இவ்ளோ நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணல. இவ்ளோ நாள் வந்து எனக்கு ஐடியாவே இல்ல. அப்படின்னு நீங்க நெனச்சிருந்தாலும் பரவால்ல. ஓகே. சும்மா வாங்க. நோ கமிட்மெண்ட்ஸ். நீங்க வந்து வந்தா நீங்க இத பே பண்ணணும். அத சும்மா வாங்க. வந்துட்டு உள்ள என்ன நடக்குது? நமக்கு அது சம்மந்தமா? நமக்கு அது தேவையா? அவ்வளவுதான். ஓகே. சோ அது மட்டும் வந்து பாருங்க. ஓகே. பக்கா. ஓகே ட்ரேடர்ஸ். ஆமாமாம். இவ்ளோ நாளு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு சார்ட்ல வரைஞ்சு வரைஞ்சு போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்து பேசி போடலான்னு பார்க்குறேன். ஒரு மாரி ஷையா இருக்குது கேமராவ பார்த்த உடனே. இது போஸ்ட் பண்ணணும்னான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். சரி ஓகே ட்ரேடர்ஸ். எல்லாரும் மறக்காம மே மாசம் வந்துருங்க. சாரி மே 10ஆம் தேதி சண்டே. திரும்ப திரும்ப ஏன் டேட் சொல்றேன்னா, எனக்கே மறக்குது. உங்களுக்கு மறக்காதா? ஓகேவா? மறக்காம வந்துருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பால் மாறாம போயிட்டு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ருங்க. நீங்க அதுக்கப்புறம் மறந்துருங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நான் மெயில் பண்ணிக்கிறேன். நான் ரிமைண்டர் பண்ணிக்கிறேன். நான் Google லிங்க் அனுப்பிக்கிறேன். ஓகேவா? அதே மாரி ஃபார்ம மட்டும் ஃபில் பண்ணிட்டு போயிறாதீங்க. எனக்கு ஃபார்ம மட்டும் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடில தான் நான் அனுப்புவேன். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு டிஎம்ல வந்து ஹாய் ஃபார்ம் ஹாய்ன்னு போட்டீங்கன்னா போதும். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லாம டிஎஸ்டி மாடல்னு ஏதாவது போடுங்க. டிஎஸ்டி அப்படின்னு மட்டும் கூட போடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு யாரெல்லாம் டிஎஸ்டின்னு போறீங்களோ, உங்க எல்லாருக்கும் நான் Google மீட் அனுப்பிடுறேன். ஓகேவா? ஆனா ஃபார்ம் படிச்சு பார்த்துட்டு தான் அனுப்புவேன். அது வேற விஷயம். எனக்கு சீரியஸான பெர்சன்ஸ் மட்டும் தான் வேணும். அதுக்குன்னு ஃபார்ம்ல சீரியஸா எழுதி வைக்காதீங்க. எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற மாரி. உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? அத மட்டும் அழகா எழுதிருங்க. ஓகே? ஓகே டுடேஸ். உங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். மறக்காம வந்துருங்க. எந்த ஒரு பேக்கிரவுண்டுமே இல்லாம நான் ஸ்டார்ட் பண்ற முதல் விஷயம் இதுதான். என்ன ட்ரஸ்ட் பண்ணி, என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ல ட்ரஸ்ட் பண்ணி இதுக்குள்ள நான் இறங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மேட்டர். இவ்வளோதான். இந்த கன்டென்ட்ட மட்டும் எடுத்துட்டு வந்து குடுத்துடுறேன். ஓகேவா? ஓகே. எல்லாரும் எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுக்கணும் அப்டின்ட்டு தான் ஆசை. பட் நம்ம ஊர்ல ஃப்ரீன்றதுக்கு வேல்யூ இல்ல. ஓகேவா? ஸோ அதனால வெபினார் ஃப்ரீ தான். அதுக்குன்னு அது வேல்யூ இல்லன்னு நெனச்சுக்க போறீங்க. அதுக்கு தான் அந்த டயலாக் சொன்னேன். ஓகேவா? வந்து பாருங்க. வேல்யூவா இருக்கும். ஓகே? ஓகே ட்ரேடர்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய். எல்லாரும் சேஃபா இருங்க. மறக்காம மே 5 சி இவ்ளோ நேரம் கதை பேசிட்டு, மறக்காம மே 10 ஓகே. மே மாசம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 டூ 7 பக்கா? எல்லாரும் மீட் பண்ணலாம். பாய்.